பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க இன்றைக்கி எபிசோடில் அடிச்சு விட்டான். சபரி வந்து பார்வை தூக்கி வீசி அடிச்சு விட்டாங்க. மூஞ்செல்லாம் காயமாயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட வருத்தமே படலைங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துருந்தான். போய் கன்ஃபெஷன் ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அவனுக்கு தோணுது. புரியுதா உங்களுக்கு? இது இன்டென்ஷனலி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாலுமே குத்தி தள்ளுறாங்க, இடித்து தள்ளுறாங்க. என்னத்தை சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது வினோத்தை சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் போய் வியானாவை என்ன சொல்ல போகிறாய் யாசினி அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. உடனே இது பேசாதீங்க அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க. டக்குன்னு அரோரா சொல்லுது, கமுருதையும் பார்வையும் வச்சு ஏதாச்சும் ஒரு சாங் பாடுங்க, மாமா வேலையை பார்க்குறாங்க. உடனே நீ இந்த மாமா வேலையை பார்க்காத அரோரா அப்படிங்கிற மாதிரி பாரு வான் பண்ணுது. டோன்ட் கிரியேட் எனி ட்ராமா வித் மீ அப்படின்ட்டு பாரு சொல்லுது. அது அந்த ட்ராமா குயினே சொல்லிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அரோரா கோவம் வந்துருச்சுங்க. சண்டை போட ஆரம்பிக்குது. ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா இருக்கலாமே, உள்ளே இருக்கலாம். அப்புறம் திவாகரும் பாரும் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில். காலையிலேங்க கனியை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. கனியோட கன்னிங் கேமு, சாப்பாடு போட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அது நாமினேஷனில் வர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். அது என்னென்னலாம் பண்ணுது, அரசியல் பண்ணுதோ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திவாகர்லாம் வேறு லெவல் கேமிங்க. உண்மையிலே இருந்தாலும் பிக் பாஸ்க்குனே அளவெடுத்து செஞ்சவர் தான். நடிப்புலாம் சும்மா அவரே அவர் நினச்சிக்கிற நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பிக் பாஸில் கேம் ஆடுறதுன்னா அவர் அடிச்சிக்க முடியாது. பாரு அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சே ஆடுறாங்க, வேறு லெவல் பண்ணுறாங்க. அவங்க நாமினேட் பண்ணுறது அவங்களுக்கு தேவையில்லாதவங்க, ஆகாதவங்க, இவங்களால எந்த பயனும் நமக்கு இல்லைன்னு சொல்கிறவங்கள தான் நாமினேட்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திவாகர். முக்கியமான ஆட்களை எல்லாருமே நாமினேட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. பாருவும் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரம்யாவும் நான் ரம்யாவை தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாமினேஷனை பற்றி ஓப்பனாக பேசுகிறாங்க. இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லை எவனும். அதெல்லாம் 4வது சீசன் 3வது சீசனோடு முடிஞ்சு போச்சு. நாமினேஷன் பேசக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. யாரை வேணாலும் திட்டலாம், பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பேசவே மாட்றாங்க. இந்த மாதிரி பேசினா உண்டு தான், இல்லைனா கேமே ஆட மாட்றாங்களே. இந்த மாதிரியாச்சும் பேசி கேம் ஆட்டோன்னு விட்டாங்க போல் டீம்மு. அப்புறம் சொல்கிறாரு, என்னென்னா சாப்பாடு எல்லாம் அடுத்தவங்களுக்குலாம் அதிகமாக வைக்கிது ரம்யா புள்ள, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேது, அது வேஸ்ட், அதை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரம்யாவுக்கும் கனிக்குமே சில டைமில் பிரச்சனை வருது. ரம்யாவா கனியான்னு பார்த்தா நான் வந்து ரம்யா தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ரம்யாவை நாமினேட் பண்ணவும் செய்கிறாரு. அதான். ஆனால் வேறு லெவலுங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுனாங்கன்னு வச்சுங்க, இந்த வீட்டில் ஒரு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக பண்ணுறாங்க அதை. அடுத்து அரோராவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, கமுருதீனும் பாரு அரோரா அவங்க 3 பேரும் அந்த ட்ரையாங்கிள் லவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது அரோரா. ரொம்ப பொசசிவ் பாரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு. யார்? அரோரா. ஏன் திட்டி விடுச்சு போல், கமருதீன்ட்டு ஓரா வச்சிக்காத அப்படின்னு. ஏன்னா துஷாரும் போயிட்டான். இப்போ வந்து சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்க அரோரா. அந்த கடுப்பில் பொசசிவ் ஆகுது பாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு விக்ரம்கிட்ட. 2 லவ் அந்த மாதிரி கான்செப்ட் போல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அது பொசசிவ் பாரு இல்லை, பாய்சனஸ் பாரு. எப்படி பேசுகிற பாருங்க, வன்மமாக வராங்க. போன வாரம் அடி வாங்கலை, வன்மம் ஆகிட்டான் ஆக்சுவலாக. ஓப்பனாக கன்ஃபெஷன் கொடுக்குதுங்க அரோரா. கமருதீன் பாரு இவங்களுக்குள்ளே உள்ள அந்த லவ் மேட்ரு இந்த பிக் பாஸ் டீமுக்கு தான் தெரியல. அது சொல்லுது, என்னை தட்டி வாய்ப்பு வரும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்க தான் நினப்பேன். அதுக்காக இந்த கேம் ஆடலை, அது ஆடலைன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. துஷாரும் போயிட்டான், அவன் தான் உள்ளே இருந்திருக்கணும். பிரவீன் போயிட்டாங்க, நான் இருக்கேன் உள்ள, நீ வேறு பொசசிவ் ஆகுற, கமருதீன்ட்ட பேசவே விட மாட்ற அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வீட்டு தலை பாட்டில் மணி டாஸ்க் நேமு. யார் அதிக பாட்டில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கையில் பிடிச்சி எடுக்கக்கூடாது, பாட்டில் பிடுங்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு. பாரு, சபரி, திவ்யா 3 பேரும் சண்டை போடுறாங்க. பாரு முடிய நல்லா ஓரளவு எடுக்குது. சபரி வந்து ஓரளவு நல்லா ப்ளே பண்ணுறான். திவ்யா அவுட்டு. பார்த்தா அடிச்சு விட்டாங்க. அடிக்கிறாங்க, அப்படியே குத்துறான், அப்படியே இங்கிட்டு குத்துறான், அப்படி குத்துறான், ஷூ வச்சு மிதிக்கிறான், தூக்கி வீசுகிறான்.
அடிச்சு விட்டாங்க. மூஞ்சி இஞ்செல்லாம் வீங்கி போய் குருதி பண்ணல் கமலில் வந்து வீங்கி இருக்கும் பாருங்க, இப்படி இந்த பக்கம் ஒரு கண்ணு ஒரு சைடு அந்த மாதிரி வீங்கியிருக்கு. ஆனால் இன்டென்ஷனலி பண்ணல, அது பண்ணல. திரும்ப ரீகேம் சொல்லும்போதும் போய் உட்காந்து சொல்கிறாங்க குட் ஸ்போர்ட்டுங்கிறான். கேவலமாக இருக்குங்க நம்ம நினச்சாலே. ரீகேம் காரணமே இந்த ஜட்ஜஸ் தாங்க, அவங்க பார்த்த வேலை தான். ஜட்ஜி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கேவலமாக பண்ணுறாங்க. சபரி வின் பண்ணணும், அதான் அவங்களோட இன்டென்ஷனு. அப்போ திரும்பி ஒரு ரீகேம் வருது. ஒரு டிசிஷன் எடுக்க தெரிலங்க கனியெல்லாம் யாருங்க உள்ளே கொண்டு வந்தது? டிப்ளமேட்டிக் புடுங்கியது. கனிலாம் ஒரு டிப்ளமேசின் புடுங்கியாக இருக்குது. அழகாக ஒன் சைடு பண்ணுங்க, அது வெளியே தெரியாமல். விஜய் சேதுபதி வரும்போது அப்படியே நடிக்கும், நாடகமாக போடும். எப்படி இருக்காங்க பாருங்கள். பிக் பாஸ் வந்து எகைன் ரீகேம் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சரியாக பண்ணுறதில்லன்னு கனி சொல்லிக்கிட்டு இருக்கு. கனி சென்றாவும் ஏய் உங்களால தான்டா, ஜட்ஜஸ்னால தான்டா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார். அப்புறம் விக்ரம் சொல்கிறாரு ஏய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு டார்கெட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தியே தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இன்னும் திவ்யா சொல்லுது அங்கேருந்து எதுக்குடா கத்துறடி, நீ எதுக்கு கத்துற, உனக்கு என்ன பிரச்சனை? விக்ரம் டார்கெட் என்னன்னு வச்சுங்க, சபரி ஜெயிக்கணும், பார்வோ திவ்யாவோ ஜெயிச்சிடக்கூடாது, அதுதான். அப்புறம் பார்வதி டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. சபரி சும்மா நின்னாலே வின் பண்ணிடுவான். ஆனால் திரும்ப ஆட சொல்கிறாங்க. பார்வும் திரும்ப போய் ஆடுது, அடிக்கிறாங்க. சபரி மிதிக்கிறான், ஓவராக பண்ணுறாங்க. சபரி குத்துறான், அப்படியே தள்ளி விட்டு வந்தீங்கன்னா அடிப்பேன் அடிப்பேங்கிறான். அப்புறம் காலில் வந்து மிதிக்கிறான், போட்டு ஷூவை போட்டு மிதிக்கிறடா அடிக்கிறடா ஹர்ட் ஆகுதான்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. கேட்க மாட்டுறாங்க, தூக்கி வீசுகிறாங்க. அப்படியே கேவலமானவங்க சபரி. கஷ்டம். நீ எல்லாம் அந்த பிபி டைட்டில்லாம் உனக்கு ஒரு மயிரை கூட கிடைக்காது. ஜட்ஜஸ் வந்து வேஸ்ட்டுங்க, அதை தான் சொல்லணும். உடனே கடுப்பாய் திட்டா சபரியா, ஏய் அறிவு கட்ட நாய அப்படிங்கிற மாதிரி அட்டிச்சு கட்ட வார்த்தை போட வந்தது, அப்படியே முழுங்கிட்டா. அப்புறம் சபரி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு வந்துட்டு நான் தள்ளவே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். தள்ளியிருக்கான்னு தெரியுது, அப்படியே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை போடணும். அப்புறம் விக்ரம் வந்து தேவையில்லாமல் பார்த்துட்டு அம்புழுக்கிறாங்க. பானபத்திர ஓனாண்டி வேலையை பார்க்காதரா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுச்சு. உடனே என்னை பாடி ஷேம் பண்ணாத, பானைன்னு சொல்லாத அப்படிங்கிறான். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைடான்னு சொல்லுது, கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் திரும்ப பார்வை அழுதுகிட்டு இருக்கு என்கிட்ட போய் உட்காந்து. இவன் சொல்கிறான் குட்ஸ் போட்டான். ரீகேம் சொன்ன பிறகும் ஸ்போர்ட்டிவாக வந்து அடிபட்ட பிறகு வந்து விளையாடுற குட்ஸ் போட்டான். இவர் அப்படியே வந்து கேப்டன் ஆனோன்னா அப்படியே பிக் பாஸாகவே மாறிடுவார், விஜய் டிவியோட பெரிய ஹோஸ்ட் மாதிரி மாறிடுவார் இவர். உடனே அங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கு, வாயை மூடுறா, இவன் ஒருத்தன் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு அடிக்குது. எவனும் ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க, ஒருத்தன் கேட்கல. திவ்யா மட்டும்தான் கேட்குது, நீ பண்ணது தப்பு. உடனே திவ்யா சப்போர்ட் பண்ணோன்னே சபரி நீ தாண்டா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி குத்துற. நீ ஜெயஜாண்டிக்காக இருக்க, புல்ரோசர் மாதிரி அடிக்கிறன்னொன்னே உடனே நீ விட்ட வார்த்தையை மட்டும் எப்படி, உடனே என்ன வார்த்தையை விட்டான் அப்படின்ட்டு, இல்லைடா வார்த்தை தான் உள்ளடா அப்படின்ற மாதிரி கமருது வரான். உடனே விக்ரம் நமக்கு தெரியாது தூரமாக இருந்தோம் அப்படிங்கிறான். அதாவது வேணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அடிபட்டிருக்கும் போது தான் அப்படி பண்ணுவாங்க இவங்க. இந்த மாயா ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் அப்படி தெரியுமா பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தன் வந்து துன்பத்தில் இருக்கும்போது இவங்க இன்பமாக இருப்பாங்க. இவங்க கூட்டமே அப்படி தான். நீ ஏன்டா சண்டைக்கு வர்ற விக்ரம், சம்மந்தமே இல்லாமல் வர்றாங்க. பார்மதி மாதிரி இமிட்டேட் பண்ணி ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி ஆகிட்டாங்க விக்ரம். புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி அதை ஒரு நல்ல விதமாக பண்ணால் கூட ஓகே. நார்மல் டேஸில் ஒரு சண்டை வரும்போது பண்ணுறது வேறு. ஒரு போல்டாக பேசவும் தெரியாது, சும்மா ஏதோ காமெடி பண்ணுறாங்கிற பேர்லாம் மார்க் பண்ணுறாங்க. அவன் இதான் பண்ணிகிட்டு இருக்கான், வேறு என்ன பண்ணுறான்? அப்புறம் ஒரு புது குரூப்பு உருவாயிட்டாங்க. கமரு, திவ்யா, பாரு, சாண்ட்ரா, பிரஜைன்னு இவங்கெல்லாம் ஒரு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்களா குரூப்பிசமாக சேர்ந்து அழகாக பேசி வின் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா சபரி வின் பண்ண வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக திவ்யா அடிக்குது. ஆனால் சாண்ட்ரா அங்கே தான் இருந்துச்சு, திரும்ப மாற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா கனி ஒரு மந்திரம் போட்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்குல்ல, அதனால் உடனே சாண்ட்ராவும் அமைதியாக இருந்துச்சு. சாண்ட்ரேட் இதான் பிரச்சனை, அங்கே இருக்கும்போது பண்ணாமல் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம். அப்புறம் நாமினேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நம்ம எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து அடிக்கணும்.
ஒரே ஆள் நாமினேட் பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி அடிங்க, ஒரு ஆளாக வெளியே கலப்புறோம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. நாமினேஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப்பாக. அப்புறம் வந்து பாரு சொல்லுது, சுபிக்ஷா அவளை தூக்கணும் முதல்ல அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குது. உடனே இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, டைரெக்டாக ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணுறதுக்கும் ஒரு பவர் இருக்குது பாருங்கள். அதை பிரச்சனையும் சாண்ட்ராவும் சுபிக்ஷாவை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குதுங்க பாரு. அதையும் அவங்க வெக்கமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாண்ட்ராவோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து பிரஜைன்ட்ட கொடுத்துருச்சு, அதான் நமக்கு தெரியுமே. அப்புறம் இது இண்டிவிஜுவல் கேமே கிடையாதுங்க, எப்படிங்க அது புருஷன் முன்னாடி ஆடுறது இண்டிவிஜுவல் கேமாங்க அது. அப்புறம் டைரெக்டாக சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. நாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்தாங்க. கனி 4 ஓட்டு, பாரு 2 ஓட்டு, விக்ரம் 3 ஓட்டு, திவாகர் 2 ஓட்டு, சுபிக்ஷா வந்து டைரக்ட் நாமினேஷன் அதான் தெரியும், திவ்யா 2 ஓட்டு, சாண்ட்ரா 4 ஓட்டு, அரோரா 4 ஓட்டு, வியானா 3 ஓட்டு, ரம்யா 4 ஓட்டு. அரோரா தான் இந்த வாட்டி பாயசம் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. பார்த்தீங்களா எப்ஜே கெமிலாம் உள்ளே வரலங்க. பார்த்தீங்களா வினோத்து கூட பரவாயில்ல, வினோத்து கம்ருவெலாம் போன வாட்டி இருந்தாங்க ஓகே. எப்ஜே கெமியை உள்ளே வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் அழகாக உள்ளே ஒளிஞ்சு அப்படியே நாமினேட் ஆகி உள்ளே வராமல் அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே. நமக்கு தான் கடுப்பாகுது. ஆனால் அந்த வினோத்து வாய் சரியில்லைங்க. பாருவை கூப்பிட்றான், இவன் சபரி கூப்பிட்றான். உடனே பாருவா அந்த பிள்ளைக்கே கண்ணில் அடிபட்டிருக்கு, அதை போய் பாருன்னு சொல்கிறேன்னு ஒரு காமெடி. இதுக்கு பேர் காமெடியா? ஒஸ்ட்டு காமெடிங்க. வினோத்து குப்பை மாதிரி பண்ணுறாரு, குப்பை. அப்புறம் கமரு உடனே சப்போர்ட்டு வர்றாப்புல, ஏன்டா டே ஏன்டா அதுவே அடிபட்டிருக்கு ஏன்டா கிண்டல் பண்ணுற வினோத்துன்னு கேட்கும்போது உடனே ஃபைட்டுங்க, உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாந்தாலே. திவார் உடனே வந்துட்டார். வினோத்துக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னே தெரியாது, என்ன மாதிரி எல்லோரும் எடுத்துப்பாங்களா, இப்படி தானே இருப்பாங்க வினோத்து பரதேசி அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. வினோத்து காமெடி பண்ணணும் தான் பண்ணது, அப்புறம் போய் தனியாக அழைச்சி கொண்டே உட்காந்து பேசுகிறாங்க. இது கிளப்பி விடுது. யார் வியானா வந்து ஒரு கொளுத்தி போட்டு கிளப்பி விடுது. உன்னை என்ன பேசுகிறாங்க தெரியுமா, காமெடி சென்ஸ்னால் என்னென்னு தெரியாதா, இடம் இல்லையா. அப்புறம் திரும்பவும் காமெடிக்கும் வினோத்துக்கும் ஃபைட் வந்துடுச்சு. அப்புறமா பாரு சொல்லிச்சு, இங்கே பாரு ஒருத்தவங்க அடிபட்டு இருக்கும்போது உன் காமெடி சென்ஸை காட்டாதண்ணே அப்படிங்கிற மாதிரி அடித்து உட்கார வச்சுச்சு. வினோத்து வாய் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வியானா கொளுத்தி போடுது, போய் கேளு இப்போயே கேளுன்னு சுபிக்ஷா கிளப்பி விட்டு அவங்க 2 பேரில் சண்டை வந்துருச்சு. அதனால் தாங்கவே முடியல, திரும்பி பாருக்கிட்ட போய் சொல்லி திரும்பவும் கொளுத்தி போட்டு வியானா திரும்பவும் பாருவா. அதுக்கப்புறம் தான் பாரு கமலதின்னு எல்லோரும் போய் தனியாக உட்காந்து பேசினாங்க. ஸோ மொத்தத்தில் வியானா மாஸ்டர் பிளான் போட்டு சோழியை முடிக்க பார்த்துச்சு. ஆனால் வியானாவோட வேலை தெரியுதா? ஸோ வியானாவோட ட்ரூ கலர்ஸும் வெளில வருது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிச்சு விட்டாங்க, அதாங்க கேவலமாக இருக்குது இந்த எபிசோடில். மற்றபடி நல்ல எபிசோடு தான். ஸோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.